அனைவருக்கும் வணக்கம். சிவ சித்ரா யூடியூப் சேனலுக்கு ஆன்மீக நண்பர்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். பலருக்கு பலவிதமான சந்தேகங்கள். கும்பம் ஏன் வைக்க வேண்டும்? நல்ல பூஜைகள் எல்லாம் வீட்டில் செய்து கொண்டிருக்கிறோம். கோவிலிலும் பெரிய பெரிய பூஜைகள் செய்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது கும்ப கலசம் தயார் செய்கிறார்கள். கும்பாபிஷேகம் என்றால் கூட மேலே உள்ள அந்த கலசத்திற்கு பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கும் வல்லமையை பெறுவதற்கு அதுக்கு பலவிதமான ஆவாகனம் செய்து அதற்கான பலவிதமான பூஜைகள் மந்திர ஒலிகள் செய்து அந்த ஒளியினால் அந்த பிரபஞ்ச சக்தியை இழுத்து அந்த கலசத்திற்குள் விட்டு அது நமக்கு பயன் தருமாறு செய்கிறார்கள். நாம் வீட்டில் பூஜை செய்யும்போது இந்த கலசம் ஏன் வைக்க வேண்டும், அதில் தேங்காயை ஏன் வைக்க வேண்டும், வேறு காய்கள் வைக்கக்கூடாதா என்று சில அன்பர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஏன் தேங்காயை மட்டும் நாம் இறைவனாக நினைத்து பூஜித்து அந்த செப்பு அல்லது பித்தளையில் நாம் வடிவம் கொடுக்க வேண்டும், உருவகப்படுத்த வேண்டும், இறைவனை ஆவாகனம் செய்ய வேண்டும். இப்பொழுது நாம் ஒரு செம்பு அல்லது செம்பினாலான சொம்பு அல்லது குடம் பித்தளையிலும் இருக்கலாம். இந்த இரண்டையும் மட்டும் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று சொல்லும்போது இந்த இரண்டுமே பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கும் வல்லமை கொண்டது. மின்காந்த அலைகளை கடத்துவதில் இதைதான் இயற்பியலில் மின்கடத்திகள் என்று சொல்கிறார்கள். அவற்றை பயன்படுத்தி அதனுள் அந்த செப்பு சொம்பு அல்லது குடத்தினுள் பித்தளை செம்பு அல்லது குடத்தினுள் என்ன திரவியங்கள் இட வேண்டும், எப்படி ஆவாகனம் செய்ய வேண்டும், எப்படி நாம் அந்த ஈர்ப்பு சக்தியை பெற வேண்டும் என்பதற்காக இறை சக்தியை ஈர்க்கும் வல்லமை கொண்ட ஏலக்காய், புனுகு, கிராம்பு, பன்னீர் போன்ற பல வாசனை திரவியங்களை இட்டு அதில் மஞ்சள் நீர் இட்டு அதனுடன் ஒரு எலுமிச்சை பழம், ராஜகனி என்று சொல்வார்கள், அந்த எலுமிச்சம்பழத்தையும் போட்டு ஒரே ஒரு நாணயம், அது பித்தளையினால் இருந்தால் மிக மிக சிறப்பானது, அதை உள்ளே இட வேண்டும். பித்தளையினால் 5 ரூபாய் நாணயம், 10 ரூபாய் நாணயம் இப்பொழுது உள்ளது, அதை இட வேண்டும். இப்பொழுது அந்த செம்பு மேல் இவற்றையெல்லாம் இடுவதற்கு முன் மனிதன் இறைவன் ரூபமாக உள்ளான், இறைவன் ரூபமாக மனிதன் இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்வதற்காக நூலினை சுற்றுகிறார்கள். ஏன் இந்த நூலினை சுற்ற வேண்டும்? அதுதான் மனித நாடி நரம்புகள் என்று உருவகம் செய்து கொள்கிறார்கள். அதன் மீது மாவிலை வைக்கிறார்கள். ஏன் மாவிலை இட வேண்டும்? மாவிலைக்கு நேர்மறையை சக்தியை வெளியிடும் தன்மை உள்ளதால் வாசற்படியில் கூட நல்ல விசேஷ காலங்களில் மாவிலை தோரணம் கட்டுகிறார்கள். நல்ல நேர்மறை சக்திகளை அந்த வாசற்படி வழியாக அது வீட்டிற்குள்ளும் வெளியிலும் விட்டு கொண்டிருக்கும் என்பதால் தான் அந்த மாவிலையை வைத்து தேங்காயை ஏன் வைக்க வேண்டும், வேறு காய்கள் வைக்கக்கூடாதா என்று கேட்கிறார்கள். தேங்காய்க்கு மட்டுமே உள்ள சிறப்பான குணம் என்று பார்க்கும்போது முக்கண் படைத்தது தேங்காய் மட்டுமே. மேலே உள்ள ஓட்டுப்பகுதி மனிதனின் ஆணவ மலத்தை குறிக்கிறது. இந்த ஆணவத்தை உடைத்தால் உள்ளே உள்ள இனிமையான ஜீவ நாடியாக உள்ள நீரையும் அதன் பருப்பு பகுதி என்று சொல்லப்படுகிற தேங்காய் பகுதியையும் இறைவனை காணும் வல்லமை கொண்டதாக அது அமையப்பட்டதால் அந்த தேங்காயை நாம் பயன்படுத்துகிறோம். இப்பொழுது அந்த தேங்காயை நார் உரிக்கும் போது கூட என்ன சொல்கிறார்கள்? தேங்காய் நாரை உரித்து அதன் மேலே உள்ள குடுமியை பீத்து போடு என்று சொல்கிறார்கள். நாரை தேங்காயை உடைக்கும் போது நாரை பீத்து போடு என்று சொல்லலை, குடுமி என்றால் மனிதனும் முடிப்பகுதியை இணைக்கும் அந்த பகுதியை தான் நாம் குடுமி என்று சொல்கிறோம். அப்பொழுது ஒரு கலசம் உருவாக்கப்படும் போது அது சொம்பு அல்லது பித்தளை குடம் அல்லது செப்பு குடம் எதுவாக இருந்தாலும் அதனுள் வாசனை திரவியங்களை இட்டு அதன் மீது மாவிலை வைத்து அதன் மீது தேங்காயை வைக்க வேண்டும். தேங்காயை உருட்டி பார்க்கும்போது நமக்கே தெரியும், 2 பகுதிகள் சிறு சிறு பகுதியாக கோடாக வரும், 3ஆம் பகுதி கொஞ்சம் கோடு வல்லமை நிறைந்தாக பட்டையாக வரும். அதுக்கு 2 பகுதியிலும் கண் மட்டும் தெரியும். அந்த பகுதியில் நாம் உடைத்தால் கபாலம் திறப்பது போன்றது. ஒரே அடிதான் அழகாக 2ஆக சமமாக பிளந்துவிடும். எத்தனை யூடியூப் சேனல்களில் நம்ம பார்க்குறோம். அப்போ தேங்காயை மனித முகமாக இன்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படி வைத்து இறைவனை அதனுள் உருவகப்படுத்தி அந்த தேங்காயை வைக்கிறார்கள். இப்பொழுது இதெல்லாம் செய்த பிறகு ஏன் வெற்றிலை, பாக்கு, பழம் வைக்க வேண்டும்? ஏன் முதலில் மிக சிறப்பாக வாழைப்பழம் வைக்க வேண்டும்? வாழைப்பழத்திற்கு மட்டும்தான் விதைகள் இல்லை.
மீண்டும் இனப்பெருக்கம் செய்யும் திறன் கிடையாது. மோட்சகதிக்கு கடைசி பகுதியில் உள்ளதால் அந்த வாழைப்பழம் மிக சிறப்பானதாக கருதப்படுகிறது. வெற்றியை கொடுக்கும் என்பதால் வெற்றிலை படைக்கப்படுகிறது. இத்தனையும் வைத்து பலவிதமான மந்திர உச்சாடனங்கள் செய்து இறைவன் பிரபஞ்ச சக்தி ஈர்க்கும் வல்லமை கொண்டவர்களை நன்றாக கவனித்து பாருங்கள். இறைவன் நமக்கு பிரபஞ்ச சக்தியை ஒரு சில இடங்களில் ஈர்க்கும் தன்மையை கொடுத்து அதை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஒளி வடிவமாக கொடுக்கிறான், எண்கள் வடிவமாக சொல்கிறார்கள். நியூமராலஜிலாம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சில எண்களுக்கு அவ்வளவு வளம் வேண்டும். 999 777 எண்களை உருவகப்படுத்தி அந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கும் வல்லமை அந்த எண்களுக்கு உண்டு. சப்த ஸ்வரங்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு சில ஸ்வரங்களை மீட்டும் பொழுது இந்த நோயை குணப்படுத்தும் வல்லமை இந்த ராகத்திற்கு உண்டு. 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல்கள் நம்ம இப்போ கேட்டிருக்கோம். அத்தனைக்கும் பிரபஞ்ச சக்தியிடமிருந்து ஈர்ப்பு வந்து கொண்டே இருக்கிறது. நம் அனைத்து மனித உருவங்களுக்கும் நாம் உன்னிப்பாக கவனித்து ஆன்மீக வழியில் சென்று நேர்மையாக உண்மையாக வாழ்ந்து நாம் இறைவனை நம்ம இணைக்க வேண்டும் என்றால் தியானம் செய்யும் முறையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நல்ல ஒரு தியான வகுப்பில் சேர வேண்டும். நாடி சுத்தி செய்ய வேண்டும். இடகலை பின்கலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? கும்பகம் ரேசகம். முடிந்த வரையில் தனிமையில் இருங்கள். கும்பலில் 1000 சப்தங்கள் நம்மை கேட்டாலும் நாம் மனதை ஒருமுகப்படுத்தினால் இறைவன் வெட்ட வெளியில் நமக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு பயிற்சி வர 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 நமக்குள் நம்மை ஈர்க்கும் வல்லமை அவர் கொடுப்பார். கோவிலுக்கு ஏன் செல்கிறோம்? ஆத்மா ஆலயம். நாம் இறைவன் எல்லாருக்குள்ளேயும் நிறைந்திருக்கிறான். ஆத்மா வடிவில் இருக்கிறான். அதனால்தான் மேலே உள்ளவன் பரமாத்மா, நமக்குள் இருப்பவன் ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுடன் போய் சேர வேண்டும். எனவேதான் இந்த இணைப்பு பெற வேண்டும் என்பதற்காக தான் ஆத்மா என்கிற என்றால் ஆத்மா. ஆத்மா லயமாகும் இடம் ஆலயம். அந்த ஆலயத்திற்குள் அந்த எல்லைக்குள் சென்று நாம் அமரும் போது கொடிமரத்தின் அடியிலோ கோயிலை சுற்றி வரும்போதோ அமைதியாக தியானத்தில் அமரும்போது நம்ம என்கிற ஆத்மா லயமாகிறது அந்த இடத்தில். ஏற்கனவே கும்பகலசத்தில் பலவித மந்திர உச்சாடனங்கள் செய்து பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து இறைவனுக்கு கொடுத்து வாசற்படி வழியாகவும் நீர் வெளியே வரும் கோமிகி வழியாகவும் நமக்கு இறைவனின் அருள் கிடைத்து கொண்டே இருக்கிறது. அது சென்று கொண்டே இருக்கிறது. நாம் போய்கொண்டே இருக்கிறோம். ஆனால் கோவிலுக்குள் சென்று கண்ட கதைகளை பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது. ஆத்மா லயமாக வேண்டும். ஆலயம் போய் சென்று விட்டாயிற்று. நல்ல ஒரு சிறந்த மனிதர்கள் உள்ளே போய் சென்று விட்டால் இது வேண்டும் அது வேண்டும், இது எனக்கு கிடைக்க வேண்டும், நான் தேர்வில் மதிப்பெண் பெற வேண்டும், நான் வாழ்க்கையில் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும். இதெல்லாம் வாழ்க்கை அல்ல. இறைவனை போல் ஏன் பார்க்க வேண்டும்? அவனை பார்ப்பதற்காகவே நாம் செல்ல வேண்டும். நாம் இறைவனாக மாற வேண்டும். எத்தனை கோடி பிறவிகள், எத்தனை லட்ச பிறவிகள், 86 லட்சம் யோனி பேதங்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல் விருஷமாய் பறவையாய் பாம்பாய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் எத்தனையோ பிறப்பு சித்தர்கள் பாடியிருக்கிறார்கள். எல்லா பிறப்பும் பிறந்து இறைத்தேன், நாயினும் கடையேன் ஆகினேன். ஒரு சித்தர்